வெறும் 10 ஃபார்முலா போதும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல கேட்கக்கூடிய சேர்த்தெழுதுக கொஸ்டின் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்து கொஸ்டின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணி டீகோட் பண்ணி இந்த ஃபார்முலா பேசிஸ்ல தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த 10 ஃபார்முலாவும் நம்ம இங்க தொகுத்து கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதை மட்டும் ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க, அந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல வரக்கூடிய சேர்த்தெழுதுக கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி உங்களாலையும் டீகோட் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியும். ஆன்சர் எழுதினதுக்கு அப்புறம் இது டவுட் இருக்குமா, இல்ல வந்து தப்பா இருக்குமா, இது வந்து சரியா இருக்குமா அப்படிங்கிற எந்த டவுட்டும் இருக்காது. துல்லியமா இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இது வந்திருக்கு, இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது உங்களால 100% உறுதியா எக்ஸாம்ல எழுதிட்டு எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியில வர முடியும். ஏன்னா 95% கொஸ்டின்ஸ் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல கேட்டிருக்கிறாங்க. அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த சேர்த்தெழுதுக அப்படிங்கிறது யூனிட் 1ல வந்து வருது. இந்த சேர்த்தெழுதுக அப்படிங்கிறது தமிழை பொறுத்த வரைக்கும் ஓசை நயம் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடவே கூடாது. நம்ம ஒரு வார்த்தை வந்து நம்ம சொல்றோம், அதை நம்ம கேட்கும் போது அந்த வார்த்தைக்கும் நம்ம கேட்கக்கூடிய அந்த சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கக்கூடாது. 2-3 வார்த்தையை நம்ம இணைச்சு சொல்லும் போது உச்சரிக்கும் போது அந்த ஓசை நயம் அழகா கேட்கணும். இதுதான் வந்து சேர்த்தெழுதுக. ஓகேங்களா? இங்க சேர்த்தெழுதுக எத்தனை டைப்ஸ் இருக்கு, அந்த எத்தனை டைப்ஸ்லயும் என்ன மாதிரி ஃபார்முலாவை நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இங்க நம்ம அதிகமா தெரிஞ்சிருக்கிறது வேண்டியது என்ன அப்படின்னா, சேர்த்தெழுதுக அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அப்படின்னா மொதல் ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க, பிளஸ் போட்டு இன்னொரு வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது நிலைமொழின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிலைமொழி. நிலைமொழினா என்ன? அங்கே ஏற்கனவே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது வருமொழின்னு சொல்லுவாங்க. இது கூட வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய வேர்டு. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி 3 வார்த்தையெல்லாம் கேட்பாங்க எக்ஸாம்ல. 3 வார்த்தை இடையில பிளஸ் போட்டிருப்பாங்க. அந்த 3 வார்த்தையும் கூட உங்களால அட்டாச் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். அது என்னங்கிறது இந்த வீடியோல லாஸ்ட் பார்ட்ல நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ சேர்த்தெழுதுக பொறுத்த வரைக்கும் கவனமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வீடியோ ஃபுல்லா போறது எல்லாமே நிலைமொழி வருமொழி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப நிலைமொழினா என்ன? முதல்ல வரக்கூடிய இந்த வார்த்தை அப்படிங்கிறது நிலைமொழி. இந்த பிளஸுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த வார்த்தை அப்படிங்கிறது வருமொழி. இந்த ஃபுல் 10 ஃபார்முலாவும் எதை பேஸ் பண்ணி வரும்னா, ஒரு நிலைமொழி இருக்கா பிளஸ் ஒரு வருமொழி இருக்கா, இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து வருமொழியோட ஃபர்ஸ்ட் எழுத்து, இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போற 10 ஃபார்முலாவும் வரும். மேல ஒவ்வொரு ஃபார்முலாவா நம்ம பார்க்கும் போதும் அது எழுதி இருக்கிறது எல்லாமே முதல் வார்த்தையோட கடைசி எழுத்து மறந்துடக்கூடாது, பிளஸ் வரக்கூடிய முதல் எழுத்து. இதை பேஸ் பண்ணி தான் 10 ஃபார்முலாவை பார்க்க போறோம். இந்த என்டையர் வீடியோவே இதான் பார்க்க போறோம். அதனாலதான் இங்கே சொல்லிட்டேன், நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறது இதே சொல்லிட்டேன். இப்ப சேர்த்தெழுதுக அப்படிங்கிறது மொத்தம் 4 டைப் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப 2 வார்த்தை கொடுத்துட்டாங்க, தூக்கி பிளஸ் கொண்டு. அதுக்கான ஆன்சர் தூக்கி கொண்டு. இங்க புதுசா என்ன வந்திருக்கு, இந்த இக்கு அப்படிங்கிறது சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து இந்த ஆன்சர் வருதுன்னா இக்கு வந்து சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாடல் 1 இது என்னங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாடல் 1. அதுக்கு அடுத்தது 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து கற்றீதுன்னு வருது. கல் பிளஸ் தீது, இங்க கற்றீது அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ என்னவா மாறி இருக்கு, இந்த கல், இந்த இல்லு, அடுத்தது இந்த தீ என்னவா மாறி இருக்கு, இக், அப்புறம் ட்ரீ, இப்படி மாறி இருக்கு. இந்த மாதிரி மாறி வர்றது ஒரு மாடல். அடுத்தது இந்த வார்த்தையை பாருங்க, முதுமை பிளஸ் மொழி. அதுக்கான ஆன்சர் முதுமொழி. இங்க என்ன வந்திருக்கு, இந்த மை அப்படிங்கிறது காணா போயிடுது, இந்த முது பிளஸ் மொழி சேர்ந்து முதுமொழின்னு வந்திருக்கு. இது ஒரு மாடல். அதுக்கு அடுத்தது ஆத்தி பிளஸ் சூடி. அதுக்கான ஆன்சர் ஆத்தி சூடி. இங்க எதுவுமே மாறல, இங்க இருக்கிறது அப்படியே இங்க வந்துருச்சு. இந்த 4 டைப் தான் சேர்த்தெழுதுக பொறுத்த வரைக்கும். இந்த 4 டைப் தான் தமிழ்ல இருக்கிறது. ஓகேங்களா? அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது டெக்னிக்கலா நம்ம பார்க்கும்போது, ஒன்னு தோன்றல், இன்னொன்னு தெரிதல், இன்னொன்னு கெடுதல். அது எதுவுமே இல்லைன்னா அது இயல்பு புணர்ச்சி. இந்த 4 மாடல் தான் சேர்த்தெழுதுக பொறுத்த வரைக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம இங்க என்ன பார்த்தோம், தூக்கி கொண்டு, இக்குங்கிற புது எழுத்து ஒண்ணு உருவாயிருக்கா, இங்க வந்து சேர்ந்திருக்கா, அப்ப அது தோன்றல்.
இது இந்த இல்லும் தீயும் இந்த மாதிரி மாறி இருக்கா, இது திரிதல். அதுக்கு அடுத்தது இந்த மை காணா போயிடுதா, காணா போய் முதுமொழின்னு வருதா, இது கெடுதல். மை வந்து ஓடி போயிடுது, அப்ப இது கெடுதல். இது எதுவுமே இல்லாம இந்த ஆத்தி சுடிங்கிறது அப்படியே இங்க ஆத்தி சுடிங்கிறது நம்ம ஜாயின் பண்ணோமா, இது இயல்பு புணர்ச்சி. அப்போ சேர்த்தெழுதுக அப்படின்னாலே 4 மாடல் தான். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே சேர்த்து எழுதுகையா அவ்வளவு இருக்கா இப்படி இருக்கா அப்படிங்கிற அந்த குழப்பம் இல்லாம இந்த 4 மாடல்ல சுருக்கிடலாம். இனிமே தான் நம்ம ஃபார்முலாஸ் பார்க்க போறோம். இந்த 4 மாடல்ல இந்த சேர்த்து எழுதுக அப்படிங்கிறது அந்த ஓசை நயம் மாறாம வரக்கூடிய வார்த்தைகளை உச்சரிக்கும் போது தேவைன்னா ஒரு எழுத்தை கொண்டு வந்துக்கலாம், தேவை இல்லைன்னா ஒரு எழுத்தை நீக்கிடலாம், தேவை இருக்கும் பட்சத்துல ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தா மாத்தலாம். அப்படி இல்லை அது சொல்லும் போதும் ஜாயின் பண்ணும் போதும் ஒரே ஓசை நயத்துல தான் இருக்கு அப்படின்னா ஆத்திசூடி எக்ஸாம்பிள் அதை ஒன்னா சேர்த்துக்கலாம். இதுதாங்க சேர்த்தெழுதுக அப்படிங்கிறது. இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த உச்சரிப்பு அந்த ஓசை நயம் மாறாம இருக்கிறதுக்கு மறுபடியும் சொல்றேன், தேவைன்னா ஒரு எழுத்தை சேர்த்துக்கலாம், தேவை இல்லைன்னா ஒரு எழுத்தை வந்து நீக்கிடலாம், இல்லை ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தா மாத்தலாம், எதுவுமே இல்லாம அப்படியே சேர்த்துக்கலாம். இதுதான் பேசிக் சேர்த்தெழுதுக பொறுத்த வரைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இ ஈக்குவல் டு இ மற்ற உயிர்களுக்கு இவ் பிளஸ் உயிர். இது நம்ம புணர்ச்சி விதி, அந்த புணர்ச்சி விதியா பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ஃபார்முலாவை நீங்க நோட் பண்ணிக்கிட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம எல்லாமே பார்க்க போறது நிலைமொழி பிளஸ் வருமொழி ஈக்குவல் டு ஆன்சர். இதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் எழுத்து, இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எழுத்து, இதுதான் அந்த ஃபார்முலா. அப்போ நிலைமொழியில இருக்கக்கூடிய லாஸ்ட் எழுத்து இ இல்லைன்னா இ இல்லைன்னா ஐ, அந்த சவுண்ட்ல வந்து அது கூட இந்த இடம் வந்து பிளஸ், பிளஸுக்கு அப்புறம் இந்த முதல் எழுத்து உயிரெழுத்து. உயிரெழுத்துனா என்ன, ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உயிரெழுத்து வந்தது அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய ஆன்சர், அதுக்கான ஃபார்முலா தான் இது. அது எப்படின்னு பார்ப்போம். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கிறோம், மணி கொடுத்துருக்கோம், மணி பிளஸ் அடி, மணி பிளஸ் அடி. இந்த ஃபார்முலாவை வச்சு பார்க்கும்போது இந்த மணியை பாருங்களேன், இந்த நீ எப்படி பிரிக்கலாம், நீ அப்படிங்கிறது இன் 3 சுழி இன் பிளஸ் இ அப்படின்னு பிரிக்கலாமா? அப்ப என்ன சவுண்டு வருது, இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய இறுதி எழுத்து என்ன சவுண்ட்ல வருது அப்படின்னா இந்த இ அப்படிங்கிற சவுண்ட்ல வருதா? அப்படி சவுண்ட்ல வரும்போதே அங்க என்ன ஆயிடும், ரூல்ஸ் இ அப்படிங்கிற ஒரு எழுத்து உருவாயிடும். அப்ப மணி பிளஸ் இ பிளஸ் அடி, இந்த ஈவும் ஆவும் சேர்ந்தா இ பிளஸ் அ அப்படிங்கிறது ய. அப்ப என்ன வருது, மணி எடி அப்படின்னு வந்துருதா? ஈஸியா? அதுக்கு தேவை அந்த ஃபார்முலா. இ ஐ வந்ததுன்னா இ. இந்த 3 எழுத்தை தாண்டி, இந்த 3 எழுத்து சவுண்டை தாண்டி வேற உயிரெழுத்துக்கள் வந்தது அப்படின்னா இவ் அப்படிங்கிற எழுத்து சவுண்ட், இந்த இவ் அப்படிங்கிற இந்த எழுத்து வந்து உருவாகும். ஆனா ஏ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து இருக்குல்ல, இது வந்ததுன்னா ஒரு சில டைம் ஈயும் வரும், ஒரு சில டைம் இவ்வும் வரும், ரெண்டும் சேர்ந்து வரும். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு எப்படி புரியுதோ நோட்ல இமிடியேட்டா எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலாவை எப்படி புரியுதோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த இவ்வு வச்சு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துருவோம். சோ அடுத்தது மாவிலை, மா பிளஸ் இலை. இந்த மா இலை அப்படிங்கிறது இந்த மாங்கிற சவுண்ட்ல என்ன வருது, இம் பிளஸ் ஆ, ஆ சவுண்ட் வருதா? நம்ம ரூல் என்ன, இந்த இ ஐ இதை தவிர வேற என்ன உயிரெழுத்து வந்தாலும் இவ் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருந்தோமா? இந்த இடத்துல என்ன வரும், மா பிளஸ் இவ் பிளஸ்
இலை அப்படின்னு வரும். ரூல் கண்டிப்பா நிலைமொழியில கடைசி எழுத்து இந்த சவுண்ட்லயும் வருமொழியில முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்தா இந்த ஃபார்முலா. அப்ப இதெல்லாம் சேர்க்கும் போது யூ பிளஸ் இ அப்படிங்கிறது வி ஆகும். இங்க மா விலை, மா பிளஸ் இலை அப்படிங்கிறது மாவிலை அப்படின்னு வரதுக்கான காரணம் இதுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளையும் எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த ஃபார்முலா பார்ப்போம். சோ அடுத்த ஃபார்முலா, இந்த அடுத்த ஃபார்முலால என்னைக்கு மறந்துடக்கூடாது, நம்ம பேசுறது எல்லாமே நிலைமொழியோட கடைசி எழுத்து வருமொழியோட முதல் எழுத்து ஈக்குவல் டு ஆன்சர். இதுதான் நம்ம பேசுறோம். நிலைமொழியோட கடைசி எழுத்து குசுடு துபுரு அப்படின்னு முடிஞ்சதுன்னா, குசுடு துபுருன்னு வந்தாலே என்ன ஆயிடும், அந்த குசுடு துபுருல இருக்கக்கூடிய ஊ போயிடும். அப்ப கூ அப்படிங்கிறது எந்த எழுத்தோட காம்பினேஷன், இக்கு பிளஸ் ஊவா, சு இதோட காம்பினேஷன் இச்சு பிளஸ் ஊவா, இதுதான் வந்து சு, இதுதான் வந்து கூ. அப்போ இந்த ஊ போயிடுங்கிறாங்க. நிலைமொழியோட கடைசி எழுத்து பிளஸ் வருமொழியோட முதல் எழுத்து, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பாக்குறோம். இப்ப குசுடு துபுரு வந்து இத வருமொழியில முதல் எழுத்து உயிர் எழுத்தா வந்ததுன்னா இந்த குசுடு துபுருல இந்த ஊ சவுண்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. போய் எப்படி ஜாயிண்ட் ஆகும், இப்போ என்ன இருக்கு, மாசு பிளஸ் அற்ற அப்படிங்கிறது கொஸ்டின் கேக்குறாங்க. அப்போ இந்த சூ பாருங்க, இது குசுடு துபுருவா, அப்போ இதுல இருக்கிற இச்சு பிளஸ் ஊ, இந்த ஊ போயிடுது. அப்போ என்ன வருதுன்னா மா இச் மாச் பிளஸ் அற்ற அப்படின்னு வருது. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும் போது மா இச்சு பிளஸ் அப்படிங்கிறது மா சற்ற அப்படின்னு வருதா, இப்படிதான் வரும். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நாடு பிளஸ் அகம். நாடு பிளஸ் அகம் அப்படிங்கிறது நான் இங்க நோட் பண்றேன். நாடு பிளஸ் அகம்னு இருக்கு. நம்ம ரூல் என்ன, நிலைமொழியில இருக்கக்கூடிய கடைசி எழுத்து குசுடு துபுருவா வந்து வருமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்து உயிரெழுத்தா வந்ததுன்னா ஊ சவுண்டு போயிடும்னு சொல்லியிருக்கோமா. அப்போ நாடு இதுல ஊ போயிடுச்சு, இட்டு பிளஸ் ஊ, இந்த ஊ போயிடுச்சுன்னா நாட் பிளஸ் அகம்னு மாறி இந்த இட்டும் ஆகும் ட, அப்போ நாடகம் அப்படின்னு மாறும். இது ரெண்டாவது ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா ரொம்ப ஈஸி. குசுடு துபுருன்னு வந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய ஊ சவுண்டு போயிடும் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. நம்ம முதல்ல பார்த்த ஃபார்முலா அப்படிங்கிறது நிறைய இடத்துல வரும், நிறைய கொஸ்டின்ல வரும், நிறைய காம்பினேஷன்ல வரும். 3 எழுத்து 3 வார்த்தைகளை சேர்த்து வரும்போதுல அந்த ஃபார்முலா வரும். அதனாலதான் அது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறேன். இந்த ஃபார்முலா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு இந்த ஃபார்முலா பேசிக்கா வருது. 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது இந்த ஃபார்முலா நிறைய கொஸ்டினுக்கு பேசிக்கா வருது. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது குசுடு துபுரு வந்தா ஊ சவுண்டு போயிடும். இது ரெண்டாவது ஃபார்முலா. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். பெருசா எழுதி எனக்கு வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு விதியையும் நம்ம மனப்பாடம் பண்ணி ஏற்றி வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. குசுடு துபுரு வந்தா கூட வந்து வரக்கூடிய பிளஸுக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்து உயிரெழுத்தா வந்ததுன்னா குசுடு துபுருல இருக்கக்கூடிய ஊ போயிடும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பாருங்க. இதான் ரெண்டாவது ஃபார்முலா. உங்களுக்கு எப்படி புரியுதோ, உங்க லாங்குவேஜ்ல எப்படி புரியுதோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை. அடுத்த ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸி. இதுவும் நிலைமொழி வருமொழி. நிலைமொழி பிளஸ் வருமொழி ஈக்குவல் டு ஆன்சர். இந்த நிலைமொழியே உங்களுக்கு ஒண்ணு அ இல்லைன்னா இ, அந்த, இந்த, எந்த, என, ஆக இந்த வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு வார்த்தையா வரும். இந்த நிலைமொழி முழுதுமே அப்படி இருக்கும். ஒண்ணு ஆவா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஈயா இருக்கும், இல்லைன்னா அந்த, இல்லைன்னா இந்த, எந்த, என, ஆக அப்படின்னு வந்து இந்த வருமொழி இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய மொதோ எழுத்து அப்படிங்கிறது க இல்லைன்னா ச இல்லைன்னா த இல்லைன்னா ப. இதுல ஏதாவது ஒரு எழுத்து வந்தது அப்படின்னா இந்த க ச த ப, இந்த க ச த பவோட ஒற்று. இப்ப காவோட ஒற்று எழுத்து அப்படின்னா இக்கு, சாவோட ஒற்று எழுத்து அப்படின்னா இச்சு, தாவோட ஒற்று எழுத்துனா இத்து, இதோட தாவோட ஒற்று எழுத்துனா இப்பு. இந்த எழுத்து மிகும். அப்ப என்னன்னா இந்த எழுத்து நடுவுல வந்துரும்னு அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். அ காடு, அ பிளஸ் காடு. இப்ப நம்ம ஃபார்முலா என்ன, நிலைமொழி அ, ஃபார்முலால ஆ இருக்கு. அப்போ
ஆ வந்திருக்கு, நிலைமொழியில ஆ வந்திருக்கு. இந்த வறுமொழியில இருக்கக்கூடிய எழுத்து கா வந்திருக்கா, காசா தாப்பா அதுல வர கா வந்திருக்கு. இப்படி வந்துட்டாலே அதோட ஒற்றுமைக்கும். அப்ப என்ன வரும்னா ஆ பிளஸ் இக்கு பிளஸ் காடு. அப்ப என்ன வரும் கடைசியில அக்காடு இப்படின்னு வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த பக்கம், இந்த பிளஸ் பக்கம், இப்ப இந்தன்னு வந்துடுச்சு, பக்கம் வந்திருக்கு, காசா தாப்பால பா வந்திருக்கா, பா வந்தாலே அதோட ஒற்றான இப்போ வந்துடும், இந்த பக்கம் அப்படின்னு வந்துடும். ரெண்டு எக்ஸாம்பிளும் போதும். இதே மாதிரிதான் அ இ அந்த இந்த எந்த என ஆக அப்படிங்கிற எந்த வார்த்தைகள் வந்தாலும் இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபார்முலா 4. இந்த ஃபார்முலா 4 ரொம்ப ஈஸி. முதல்ல நம்ம பாக்குறது டாப் 5 ஃபார்முலா. அதுக்கு அடுத்தது அடுத்த 5 ஃபார்முலா ரொம்ப அட்வான்ஸ் ஃபார்முலா. இந்த டாப் 5 ஃபார்முலால இது 4th ஃபார்முலா. ஃபார்முலா 4 நிலைமொழி பிளஸ் வருமொழி. நிலைமொழியில இருக்கக்கூடிய கடைசி எழுத்து மெய் எழுத்து. மெய் எழுத்தா, மெய் எழுத்துனா என்ன, புள்ளி வச்ச எழுத்து. இப்ப இக்கு அப்படிங்கிறது மெய் எழுத்து, அது போல இங்கு இச்சு இதெல்லாம் மெய் எழுத்து. இந்த மாதிரி புள்ளி வச்ச எழுத்து வரமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்து உயிர் எழுத்தா வருதுன்னா அ ஆ இ ஏதாவது ஒரு உயிர் எழுத்து வந்தது அப்படின்னா ரெண்டும் ஒன்னா சேர்ந்துரும். அதுக்கான எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. வேல் பிளஸ் எரிந்தான் அப்படின்னு இருக்கு. வேல் பிளஸ் எரிந்தான்ல இந்த முதல் இருக்கக்கூடிய வார்த்தையோட கடைசி எழுத்து புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்தா இல் வந்திருக்கு. பிளஸ் எரிந்தான்னு வரக்கூடிய வருமொழியில முதல் எழுத்து என்ன, உயிர் எழுத்து ஏ வந்திருக்கு. அப்ப இல் பிளஸ் ஏ அப்படிங்கிறது லே. அப்ப வேல் எறிந்தான் அப்படிங்கிறது வந்துருது. சோ அதே போலதான் தமிழ் பிளஸ் அமுது, இல் பிளஸ் அ அப்படிங்கிறது ல, தமிழ் அமுது அப்படிங்கிறது வந்துருது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. இது மேக்சிமம் கொஸ்டின்ஸ் அதாவது ஒரு 2020 ஒரு 1918 அதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி தான் அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இப்ப இந்த ப்ரீவியஸ் இயர்ஸா ஒரு 5 இயர்ஸா பார்க்கும்போது தான் நிறைய ஃபார்முலாஸ் இன்க்ளூட் ஆகுது. இதுல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல கிடையாது. இது நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரை டீகோட் பண்ணி தான் நம்ம இங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்தது 5வது ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஏன்னா அந்த 5வது ஃபார்முலால மொத்தம் எத்தனை மாடல் இருக்கு அப்படின்னா 4 மாடல்ல இருக்கு. இத புணர்ச்சி விதியா பார்த்தோம் அப்படின்னா மகர ஈற்று புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. மகர ஈற்று புணர்ச்சி சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா நிலைமொழி பிளஸ் வருமொழியா, இந்த நிலைமொழியில கடைசியில இம்முன்னு வரும். இந்த மாதிரி இம்முன்னு வரும். இந்த மாதிரி இம்முன்னு வருமொழியில இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது இடையினம், மெல்லினம், வல்லினம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனம் வரும். மாடல் 1 இதெல்லாம் ஒன்னொன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. மாடல் 1 அப்படிங்கிறது மரம் பிளஸ் கிளை, மரக்கிளை. என்ன வந்திருக்கு, இக்கு வந்திருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாடல் 2 மரம் பிளஸ் வேர், மரவேர். அடுத்தது இடம் பிளஸ் நெருக்கடி, இட நெருக்கடி. அடுத்தது 3வது மாடல் மரம் பிளஸ் இலை, மரவிலை. 4வது மாடல் குடம் பிளஸ் குடமாய் ஈக்குவல் டு குடங்குடமாய். இது 4 மாடல். இந்த 4 மாடல் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வல்லினம், மெல்லினம், இடையினம், அடுத்தது இணை எழுத்துக்கள். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. புதுசா பாக்குறவங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் சொல்லிட்டு போனாதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபார்முலாஸ்க்கு இது நமக்கு தேவைப்படும். பிளஸ் இந்த மாடலுக்குமே நமக்கு இது தேவைப்படுது. வல்லினம் அப்படிங்கிறது கசட தபர, காசட தபர. மெல்லினம் அப்படிங்கிறது ஞங்கன நமன. இடையினம் அப்படிங்கிறது எரள லவல. இந்த வல்லினமோ மெல்லினமோ இணை எழுத்துக்கள் ரெண்டும் ஒரே இனம். அப்போ இந்த க இதுக்கான இனம் அப்படிங்கிறது ஞ, சாக்கான இனம் ஞ, டாக்கான இனம் ந, தாக்கான இனம் ந, பாக்கான இனம் ம, ராக்கான இனம் ந. இது தனி இனம். அந்த இணை எழுத்துக்களும் நான் தனியா கொடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஃபார்முலால இதுக்கு இனமான அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு புரியக்கூடாது அப்படிங்கிறது, புரியாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது என்ன அப்படிங்கிறது தனியாவே கொடுத்துட்டோம். இது தேவைப்படுறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நோட் பண்ணிக்கோங்க. இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க இப்பதான் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்,
இந்த 4 மாடல் என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். இந்த 4 மாடலுக்கான ஃபார்முலா 5th ஃபார்முலால ஃபர்ஸ்ட் மாடலுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது அதே நிலைமொழி பிளஸ் வருமொழி, நிலைமேலையில இருக்கக்கூடிய கடைசி எழுத்து இம்முன்னு வந்து அதுக்கு அடுத்தது வருமொழியில வல்லினம். வல்லினம்னா என்ன? வருமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்து வல்லினமா வர்றது. வல்லினம்னா க ச ட த ப ர, இதுல ஏதாவது ஒரு எழுத்து இங்க வரணும். க ச ட ப கசட தபர, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எழுத்து வந்ததுன்னா அதுக்கான ரூல்ஸ் என்னன்னா, இந்த வல்லினத்தோட, இந்த வல்லினம் கசட தபர இருக்கு பாத்தீங்களா, இந்த வல்லினத்தோட ஒற்றே அங்க சேர்ந்து வரும் தான் ஃபர்ஸ்ட் ரூல். அப்ப இம் பிளஸ் வல்லினம் வந்தால் இம் போயிட்டு ஒண்ணு மெல்லினமாவோ அல்லது வல்லினமா மெய்யாவோ மாறும் அப்படிங்கிறது ரூல். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் மாடல் மட்டும் தான் இங்க சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலால ஃபர்ஸ்ட் மாடல் மரக்கிளை பார்த்தோம்ல, அந்த மரக்கிளைக்கான ஃபார்முலா இதுதான். நிலைமொழி பிளஸ் வருமொழி. நிலைமொழியில கடைசி எழுத்து இம்னு வந்துருது, வந்து வருமொழியில முதல் எழுத்து கால ஆரம்பிக்கிற எழுத்தோ கசட த ப ர, இந்த ஏதாவது எழுத்துல ஆரம்பிக்கிற எழுத்தோ முதல் எழுத்து வந்தது அப்படின்னா இந்த இம்மு போயிட்டு, இம்மு மறைஞ்சு போயிடும். இம்மு போயிட்டு இந்த வல்லின எழுத்தோட ஒற்று சேர்ந்து வரும். அப்ப என்ன வரும்? இங்க இக்கு வரும், இல்லைன்னா இச்சு வரும், இட்டு வரும், இத்து வரும், இப்பு வரும், இரு வரும். அப்படி இல்லைன்னா, இதே ஃபார்முலா நல்லா யோசிச்சுங்க, அப்படி இல்லைன்னா இந்த வல்லின எழுத்துக்கு இனமான எழுத்து வரும். இனமான எழுத்து என்ன? இளமான எழுத்து, வல்லினத்தோட இனமான எழுத்து ஞ ஞ ந ந ம ந, இந்த எழுத்து வரும். இங்கு இங்கு இன்னு இந்து இம்மு இன்னு, இது மாதிரி வரும். சரி, இப்ப என்ன டவுட் வரும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த ஃபார்முலால இம்மு வந்துருது, கடைசி எழுத்து இம்மு வந்துருது. நிலைமொழியில கடைசி எழுத்து இம்மு வந்துருது, வருமொழியில கசட தப்பர வந்துருது. அப்போ அதுக்கு வல்லின ஒற்றுதான் வருமா, இல்ல அதுக்கு இனமான மெல்லினம் வருமா? ஏன்னா இதுவும் வரும் அதுவும் வரும்னு ஃபார்முலால போட்டிருக்கே. அப்ப எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நான் எதை போடுவேன் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, அதை நான் தெளிவா சொல்றேன். அப்ப பார்க்கும் போது உங்களுக்கு புரியும், 4th மாடல் பார்க்கும் போது உங்களுக்கு புரியும். இப்ப ஜஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நிலைமொழியில இருக்கக்கூடிய கடைசி எழுத்து இம்மு வந்தா இம்மு போயிடும். மறுமொழியில இருக்கக்கூடிய எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்து க ச ட த ப ர வந்தா அதோட வல்லின ஒற்று இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு மட்டும்தான் வரும். இதை மட்டும் மைண்ட்ல இப்போதைக்கு வச்சுங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். மரம் பிளஸ் கிளை. மரம் பிளஸ் கிளையில மரம் இம்மு வந்திருக்கா, இம்மு வந்தா இம்மு போயிடுமா? அடுத்தது கிளை, கீ வந்து க அப்படிங்கிற வல்லெழுத்தா, அப்ப இது மாதிரி வந்ததுன்னா இதோட ஒற்று மிகுமா? க வந்திருக்கிறதுனால இக்கு வரும்னு நம்ம சொல்லியிருந்தோமா? மரக்கிளை, முதல் மாடல் மரக்கிளை வந்துருச்சு. அடுத்தது 2வது ஃபார்முலா, இதே போல வருமொழி நிலைமொழி பிளஸ் வருமொழி ஈக்குவல் டு ஆன்சர். இதுல இருக்கக்கூடிய கடைசி எழுத்து இம்முன்னு வந்து வருமொழியில இடையினம். இடையினம் அப்படிங்கிறது என்ன? ய ர ல ப ல ல. இந்த இடையின எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது, அது அப்படியே ஜாயிண்ட் ஆயிடும். அப்ப மரம் பிளஸ் வேர், மரம் பிளஸ் வேர். இந்த இடத்துல என்ன? வே அப்படிங்கிறது இடையினமா? எரல வலல வ வருதா? அப்ப வந்ததுன்னா இந்த இம் போயிடும், இம் போயிட்டு எந்த சேஞ்சஸும் ஆகாம மரவேர் அப்படிங்கிறது சேர்ந்துருது. இது மாடல் 2. இப்ப இடையினம் வந்தா எந்த ஒரு சேஞ்சஸும் வராது, அப்ப சேர்ந்துடும். அப்ப மெல்லினம் வந்தா, மெல்லினம் வந்தாலும் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது, அப்படியே சேர்ந்துடும். எக்ஸாம்பிள் இது மரம் வேர் அப்படின்னு இருக்கு. இந்த மரம் வேரை பொறுத்த வரைக்கும் இது இடையினம். இடையினம் வருது அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம அப்படியே சேர்ந்துருதா? மரவேர்னு சேர்ந்துருதா? அடுத்தது இடம் பிளஸ் நெருக்கடி. இது பாருங்க, நெருக்கடி ந சவுண்ட், மெல்லினம் வருதா? இதுவுமே எந்த ஒரு சேஞ்சஸும் வராது, இது அப்படியே இம்மு மட்டும் போவோம், இது வந்து ஜாயிண்ட் ஆயிடும். ஜாயிண்ட் ஆகி இட நெருக்கடின்னு வந்துடும். இப்ப வல்லினத்துக்கு மட்டும் சேஞ்சஸ் வருது, மெல்லினத்துக்கும் இடையினத்துக்கும் எந்த சேஞ்சஸும் வராம அப்படியே ஜாயிண்ட் ஆயிடுது, ஈஸியா போயிடுதா? அடுத்தது 3வது மாடல். 3வது மாடல் என்னன்னா,
வரக்கூடிய வருமொழியில வல்லினம் வந்துருச்சு, மெல்லினம் வந்துருச்சு, இடையினம் வந்துருச்சு. இன்னும் பாக்கி என்ன இருக்கு? உயிரெழுத்து இருக்கு. அதை நம்ம விட்டுறக்கூடாது இல்ல. இப்ப இந்த உயிரெழுத்து வந்ததுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடல்னா வரக்கூடிய அந்த இருக்கக்கூடிய எழுத்துல அந்த இம்மு போயிடும். ரூல்ஸ் படி அந்த இம்மு போயிடும். வரக்கூடிய அந்த வருமொழியில இலைன்னு இருக்கா, இலை அப்படிங்கிறது உயிரெழுத்துல ஈ வருது. அப்ப நம்ம ஈ சவுண்ட் அதை வச்சு பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? இருக்கக்கூடிய நிலைமொழியில மரன் இருக்கு. அப்ப என்ன சவுண்ட் வருது? இரு பிளஸ் ஆ சவுண்ட்ல முடியுதா, பிளஸ் இலைன்னு வருது. இந்த மாதிரி வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவுக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவுக்கு போயிட்டு இந்த மர இரு பிளஸ் ஆன்னு பிரியுதா, அப்ப ஆ சவுண்டா, ஆ சவுண்டுன்னு வந்ததுன்னா இவ் அப்படிங்கிற எழுத்து உற்பத்தி ஆகுமா? மற்ற எழுத்துக்கு ஈ வரும். இ இ ஐ அதுக்கு இந்த ஈ வரும்னு நம்ம பார்த்தோம். மற்ற உயிரெழுத்துக்கு இவ் வருமா? ஏக்கு என்ன வரும்? ஈயும் வரும், இவ்வும் வரும். ஏ நெடில் எழுத்துக்கு. இப்ப இவ்வு வர்றதுனால இது சேர்த்துருங்க. மர பிளஸ் இவ் பிளஸ் இலை. இந்த ஈயும் இவ்வும் சேர்ந்து மர விலை அப்படின்னு வந்துடும். இப்ப எந்த டவுட்டும் வராது. இப்ப இம்முன்னு இப்ப இந்த மாடலே என்னடா 4 மாடல் இருக்குன்னு நினைக்க கூடாது. இருக்கக்கூடிய முதல் எழுத்து அதுல இம்முன்னு முடிஞ்சதுன்னா வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா உயிர் எழுத்தான்னு பாருங்க. ஈஸியா டிகோட் பண்ணிடலாம். அடுத்தது கடைசி மாடல். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு ஞாபகத்துக்கு போயிடணும். இப்ப முதல் மாடல் என்ன பார்த்தோம்? வல்லின எழுத்து கசடத்த பர வந்தா அதோட ஒற்று வரும் அப்படின்னா அதுக்கு இனமான மெல்லினம் வந்து சேர்ந்து வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் இங்க வரும். இப்ப குடம் குடமாய் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல அடுக்கு தொடரா வருதா? குடம் குடமாய் அப்படிங்கிறது என்ன? அடுக்கு தொடர். தினம் தினமாய், தினம் தினம், குடம் குடமாய், இதெல்லாம் வந்து அடுக்கு தொடர். இந்த மாதிரி அதே எழுத்து வார்த்தை திரும்பி வந்து அதே வார்த்தையா பொருள் தரது மாதிரி வந்ததுன்னா அது அடுக்கு தொடர். இந்த மாதிரி அடுக்கு தொடர் வந்ததுன்னா இங்கதான் இந்த வல்லினத்துக்கு உண்டான இணை எழுத்துக்கள் சேரும். நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல, இங்க பாருங்க. இம்மு பிளஸ் வல்லினம் வந்தால் இம் கெட்டுரும், இம்மு போயிடும். மெல்லினமாகவோ அல்லது வன்னின மெய்யாகவோ மாறும் அப்படின்னா மெல்லின அதுக்கு இணையான மெல்லின எழுத்தோ இணை எழுத்தோ இல்ல வல்லினமாகவோ மாறும் அப்படிங்கிறதா ரூல். ஸோ அதுதான் இங்க வருது. குடம் குடமாயின்னு வருது. குடம் குடமாய் அப்படிங்கிறதுல குடம் பிளஸ் குடமாய் அப்படின்னு அடுக்கு தொடர் வந்ததுன்னா இந்த முதல் எழுத்த பாருங்க. கு அப்படிங்கிறது வல்லின எழுத்தா? கேவா. இப்ப கேவுக்கு இனமான இனம் எழுத்து என்ன? ஞாவா. குடங்குடமாய் அப்படின்னு வந்துருப்பாருங்க. அப்ப இங்கு வந்து சேர்ந்து இருந்தது குடங்குடமாய். இந்த இம்மு போயிடும் ரூல்ஸ் படி. அப்புறம் இங்கு சேர்ந்து குடங்குடமாய் அப்படின்னு வரும். உங்களுக்கு மறக்கவே 5வது ஃபார்முலா 4 மாடல் இருக்கு. 4 மாடலும் மறக்கவே மறக்காது இல்ல, எப்பயுமே மறக்காது இல்ல, மறக்க கூடாது. மாடல் 1 இம்மு போயிடும், கசகத பர வந்தா அதோட ஒட்டு எழுத்தே சேர்ந்து வரும். மாடல் 2 இடையினம் மெல்லினம் வந்தா எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது, இம்மு மட்டும் போயிட்டு ஜாயிண்ட் ஆகிக்கும். 3வது மாடல் இம்மு போயிடும், அதுக்கு அடுத்தது வரக்கூடிய உயிரெழுத்தோட அந்த இருக்கக்கூடிய எழுத்தோட சவுண்டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை இங்க கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? இ இல்லைன்னா இவ்வு. அதை வச்சு அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 4வது ஃபார்முலா 4வது மாடல் அடுக்கு தொடர்னு வந்தாலே அது இணை எழுத்து வந்துடும். ஸோ இதுதான் அதிகமா கொஸ்டின்ல கேட்டது. டாப் 5 ஃபார்முலாஸ். இப்போ பார்த்தது எல்லாமே டாப் 5 ஃபார்முலாஸ் அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டது. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் விரிவான விளக்கம். இந்த மரக்கிளை இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, இதெல்லாம் விரிவான விளக்கம். மரம் இலை ஏன் வருது அப்படிங்கிறதுலாம் இனம் அதோட இணை எழுத்துக்கள் சேர்றது. குடம் குடமாய், தினம் தினமாய், இதுக்கெல்லாம் இந்த தினம் தாவுக்கு இணை எழுத்து என்ன? ந, அது சேர்ந்துருது. அடுக்கு தொடர் வந்து அது இணை எழுத்து வந்துடும். இதுக்கு ஏன் வந்து குட இக்கு கூ வந்திருக்கு? இந்த கூக்கு வந்து நான் இது வல்லினம், வல்லினத்தோட ஒற்று போடுறேன், இக்கு போட்டுக்கிறேன், குடக்கு குடமாய் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா, நான் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருந்தேன்? சேர்த்தெழுதுக அப்படிங்கிறது ஓசை நயம் சொல்லியிருந்தேன்னா, தமிழ் வந்து கேட்கும் போது இனிமையா இருக்கணும், பார்க்கும் போதும் படிக்கும் போது இனிமையா இருக்கணும், அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அந்த ஓசை நயம் மாறாம அப்படியே இருக்கணும். அதுக்கு நம்ம தேவைங்கிற பட்சத்துல எழுத்த போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன்னா அதுதான் இது. அப்ப அந்த இணை எழுத்துக்கள் ஒண்ணு கான்செப்ட் இருக்கிறது இங்க கொண்டு வந்து ஏன் போடுறாங்க அப்படின்னா, குடக்கு குடமாய் அப்படின்னு நல்லாவா இருக்கு? குடங்குடமாய்,
தினந்தினமாய். அதோட இத்தையை தூக்கி இங்க போட்டு தினத்தினமாய் அப்படின்னு போட்டோம்னா நல்லா இருக்காது. இந்த ஓசை நயம் அப்படிங்கிறது நம்ம சொல்லி பார்த்துக்கணும். ஆன்சர் குறிக்கும் போதே அந்த ஓசை நயம் தமிழ் இனிமையா இருக்கு, ஓசை நயம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு மொழி கேட்க அசிங்கமா இருந்ததுன்னா, காது கொடுத்தே கேட்க முடியாம இருந்ததுன்னா நம்ம பேசுவோமா? அதனாலதான் இந்த மாதிரி அழகுபடுத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குதான் நம்ம இலக்கணமே வச்சிருக்கிறோம். உங்களுக்கு நல்லா புரியுதா? மகர ஒற்று நிலைமொழியில கடைசி எழுத்து மகரம் வந்தா மகரம் போயிடும். வரமொழியில இருக்கக்கூடியது வல்லினமா, மெல்லினமா, இடையினமா, இல்ல உயிர் எழுத்தா அப்படிங்கிறத பொறுத்து இந்த 4 மாடல் வந்துடும். ஏன் இதை நான் திருப்பி 4 மாடலையும் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, இது நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் தப்பு பண்ற இடமும் இதுதான். இப்ப இந்த டாப் 10 ஃபார்முலாஸ்ல டாப் 5 ஃபார்முலாஸ்லயே 5th பிளேஸ்ல இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஒரே ஒரு மாடல், இந்த ஒரு ஃபார்முலாலேயே 4 மாடல் இருக்கு உள்ள. அப்ப எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வல்லினம் வந்தா என்ன, மெல்லினம் வந்தா என்ன, இடையினம் வந்தா என்னன்னு திருப்ப சொல்றதுக்கு காரணமே, ஒரு தடவை பார்த்து நீங்க போனா கூட நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது ஃபார்முலா 6. இப்ப நம்ம பார்க்க போறதுலாம் அட்வான்ஸ் ஃபார்முலாஸ். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது டாப் 5 ஃபார்முலாஸ். இது நம்ம பார்க்க போறது அட்வான்ஸ் ஃபார்முலா. அட்வான்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிளை வச்சு சொல்லிடலாம். தனி குறில் எழுத்து கேங்கிறது தனி குறில் எழுத்தா, அது கூட ஒரு மெய் எழுத்து வருது. இந்த மாதிரி தனி குறிலோட மெய் பக்கத்துல வரக்கூடிய எழுத்து முதல் எழுத்து உயிர் எழுத்தா வந்ததுன்னா இந்த மெய் 2 தடவை வரும். அதுதான் ஃபார்முலா. இது உங்களுக்கு எப்படி புரியுதோ, தனி குறில் மெய் பிளஸ் உயிர் வந்ததுன்னா மெய் ரெட்டிக்கும் அப்படிங்கறது எழுதிக்கோங்க. எப்படி வரும்? கண் பிளஸ் ஆடி அப்படின்னு வருது. தனிக்குறில் மெய் வந்திருக்கு. தனிக்குறில் மெய் உயிரெழுத்து வந்தது அப்படின்னாலே மெய் ரெட்டிக்குமா? அப்ப இன் இன் ஆடி கண் இப்படின்னு வரும். இப்போ இந்த கண் அப்படியே வந்துடும். இந்த இன்னும் பிளஸ் ஆவும் நா டி ஈஸியா வந்துருதா? இப்படிதான் வரும். அடுத்தது இன்னொரு ஃபார்முலா, இன்னொரு எக்ஸாம்பிள். தன் பிளஸ் உயிர் தனி குறில் அதோட மெய் வந்ததுன்னா இந்த மெய் ரெட்டிக்குமா? அப்ப தன் பிளஸ் இன் பிளஸ் உயிர் என்ன வரும்? தன் இந்த இன்னும் ஊவும் சேர்ந்து நுயிர், தன்னுயிர் வந்துருச்சா? 6th ஃபார்முலா ஓகேவா? அப்ப இந்த 6 ஃபார்முலாவும் மறக்கவே மறக்காது. எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். டாப் 5 ஃபார்முலா பார்த்தாச்சு. இப்ப அட்வான்ஸ் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தாச்சு. 6th ஃபார்முலா. அடுத்தது 7th ஃபார்முலா. 7th ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, பூன்னு ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள், பூன்னு ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் எது வந்தாலும் இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த நிலைமொழி அப்படிங்கிறது பிளஸ் வருமொழி ஈக்குவல் டு ஆன்சரா? இந்த நிலைமொழி அப்படிங்கிறது பூன்னு இருக்கும். பூன்னு இருந்து வருமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்து காவாவோ சாவாவோ தேவாவோ பாவாவோ வந்தா, பூன்னு ஆரம்பிச்சு வருமொழியில் இருக்கக்கூடிய க ச த ப வந்தா அதுக்கு இனமான இணை எழுத்து. கா இனமான எழுத்து என்ன? இங்கு. சாவுக்கு இனமான எழுத்து என்ன? இஞ்சு. தாவுக்கு இனமான எழுத்துனா இந்து. பாவுக்கு இனமான எழுத்து என்ன? இம்மு. இது வந்துரும், இடையில வந்துரும். இதுதான் ரூல், இதுதான் ஃபார்முலா. அதை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி புரியுதோ மேல எழுதிக்கோங்க. அது எக்ஸாம்பிள் பாருங்க. பூ பிளஸ் கொடி. கொடிக்கு என்ன? க. க ச த ப அதுல க வந்திருக்கா? க அதுக்கு இனமான எழுத்து என்ன? இங்கு வரணும். அதான் பூங்கொடி. அடுத்தது பூ பிளஸ் சோலை. சா வந்திருக்கா? சாவுக்கு இனமான எழுத்து என்ன? இஞ்சு. அதான் பூஞ்சோலை. அடுத்தது பூ பிளஸ் தொடை. தே வந்திருக்கா? தாவுக்கு இனமான எழுத்து என்ன? இந்து வரணும். அப்ப பூந்தொடை. அடுத்தது ப வந்திருக்கா? பூ பிளஸ் பந்து. ப வந்திருந்தா இம்மு வந்துருமா? அப்ப பூம்பந்து. மறக்குமா? பூ காசா தாப்பா வந்தா அதுக்கு இனமான இங்கு இஞ்சு இந்து இம்மு. மறக்குமா? மறக்காது, மறக்க கூடாது. திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டாலே உங்களுக்கு மறக்கவே மறக்காது.
ஃபார்முலா 7 ஓவர். அடுத்தது பாருங்க ஃபார்முலா 8. இந்த ஃபார்முலா 8 பொறுத்த வரைக்கும் எல்லாமே திசை பெயரை வச்சு வரும். திசை பெயர் எப்படி வரும் அப்படின்னு நன்னூல்ல சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒண்ணு திசை பெயர் பிளஸ் திசை பெயர், இந்த மாதிரி திசையும் சேர்ந்து வருமா. அப்படி இல்லைன்னா திசை, அப்படி இல்லை வேறு பெயர். இந்த ரெண்டு மாடல்ல தான் திசையும் சேர்ந்து வரும். திசை இல்லைன்னா வேற பேர் வந்து சேர்ந்து வரும் அப்படின்னா நல்லூர்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்ப திசை பெயர் வந்தது அப்படின்னா கிழக்கு பிளஸ் நாடு அப்படின்னு வந்தா இந்த இக்கு போயிடும். இக்கு போயிட்டு கிழக்கு அப்படிங்கிறது இந்த எழுத்து கீங்கிறது கீ ஆயிடும். அடுத்தது இல்ல மாறும், கீழ் நாடு. கிழக்கு பிளஸ் கடல் அப்படிங்கிறது கீழ் கடல். கிழக்குன்னு வந்தாலே அது என்னவா மாறுது, கீழ் அப்படின்னு மாறுது. அடுத்தது தெற்கு பிளஸ் மேற்கு, அந்த இக்கு போயிட்டு தென்மேற்கு. அது மாதிரி தெற்கு பிளஸ் குமரி அப்படிங்கிறது தென்குமரி. அதே போல வடக்கு பிளஸ் கிழக்கு அப்படின்னா இக்கு போயிடுது. வடகிழக்கு வடவேங்கடம். இதுதான் ஃபார்மெட். ஓகேங்களா? இது மாதிரி வச்சு நீங்க எந்த திசை வந்தாலும் அதையும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதுவும் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல நான் பார்த்த கொஸ்டின்ஸ், அதுக்கான டீகோடிங் தான் இது நம்ம இங்க கொடுத்துருக்கிறது. கிழக்குக்கு இக்கு போயிடும், தெற்குக்கு இந்த இர்கு அது போயிட்டு அதுக்கு பதிலா இன் வரும், வடக்குக்கு இக்கு கூ போயிடும். இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் அதிகமா கேட்டிருக்கிறாங்க. அடுத்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிள் காலத்தை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப அட்வான்ஸ் ஃபார்முலா. இது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது நிலைமொழி, அதுல இருக்கக்கூடிய கடைசி எழுத்து லகரம், இந்த இல்லோ அல்லது பொது லகரம், இந்த இல்லோ வந்து வருமொழியில முதல் எழுத்து அப்படிங்கிறது இத்தோ இல்ல இந்தோ வந்ததுன்னா வரக்கூடிய ஆன்சர்ல இது என்னவா மாறும் அப்படின்னா இரு, இட்டு, 2 சுழி இன்னு இல்லைன்னா 3 சுழி இன்னா மாறும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிலைமொழி கடைசி எழுத்து, வருமொழி முதல் எழுத்து, இது மறந்துடவே கூடாது. எல்லாமே அதுதான் ஃபார்முலாவும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த டேபிள் காலத்துல பாத்தீங்கன்னா நிலைமொழி கடைசி எழுத்து அப்படிங்கிறது லகரம் இல்லைன்னா குண்டுல்லான்னு சொல்லுவாங்கல்ல. லகரம் வந்து வருமொழியில முதல் எழுத்து இத்து. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காசா தாவை விட்டுருங்க. அதாவது இத்து வந்ததுன்னா அது என்னவா மாறும்னா இர் ராவா மாறும். இதுவே லகரம் வந்து வருமொழியில க இல்லைன்னா சா இல்லைன்னா பா வந்ததுன்னா அது என்ன மாறும்னா இர்ன்னு மாறும், வெறும் இர்ன்னு மாறும். லகரம் வந்து இந்த ந வந்ததுன்னா வரக்கூடிய ஆன்சர்ல இன் ந அப்படின்னு மாறும். இதுவே லகரம் வந்து இம் வந்ததுன்னா அது வெறும் இன்னுன்னு மாறும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பொது லகரம் இல்லைன்னா பள்ளிக்கு வர லகரம், ஸ்கூல் பள்ளிக்கு வர லகரம் சொல்லுவாங்க, இல்ல பொது லகரம்னே நான் சொல்றேன். பொது லகரம் இந்த இல் வந்து வருமொழியில த வந்ததுன்னா அது இட்டான்னு மாறும், இட்டன்னு மாறிடும். இதுவே பொதுலகரம் வந்து க ச ப வந்ததுன்னா அது இட்டுன்னு மாறும். இது மறந்துடவே கூடாது. அடுத்தது பொதுலகரம் வந்து ந வந்ததுன்னா, தகர நகரம் வந்ததுன்னா இன்னு மாறும், 3 சுழி இன் ந அப்படின்னு மாறும். இதுவே பொதுலகரம் வந்து இம் வந்ததுன்னா 3 சுழி இன்னுன்னு மாறும். இந்த பிராக்கெட்ல இருக்கிறது இந்த பிராக்கெட்டுக்கு போவோம், இதுல இருக்கிறது இப்படி வரும். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கிரீன்ஷாட் மஸ்ட். அடுத்தது நம்ம எக்ஸ்பிளேஷனுக்கு போயிடலாம். லகரமா இருந்தாலும் சரி, பொது லகரமா இருந்தாலும் சரி, கேசா தா பாவோட சேரும் போது வேற எழுத்தா மாறுது அப்படின்னு சொல்லி பாத்துருந்தோம். இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லாம் சேர்த்து எழுதுக பார்க்கும் போது பல் பொடின்னு கொடுத்துருப்பாங்க, பல் பிளஸ் பொடின்னு கொடுத்துருப்பாங்க, அது பற்பொடின்னு மாறுது. கல் சிலை, கல் பிளஸ் சிலைன்னு கொடுத்துருப்பாங்க, அது கற்சிலைன்னு மாறுது. புல் பிளஸ் செடின்னு கொடுத்துருப்பாங்க, அது முச்செடி அப்படின்னு மாறுது. இதை விடுங்க. எண்ணெய் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம எண்ணெய் அது எள்ளுடைய நெய், எள்ள ஆட்டி எடுக்கக்கூடிய நெய், எல் பிளஸ் நெய், அது எப்படி எண்ணெய் அப்படின்னு மாறுச்சு.
இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலா. அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்னா அந்த 10 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இந்த லகர உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் அதிகமா கேட்டிருக்கிறாங்க. நகர புணர்ச்சி இருக்கு. அதை தாண்டி ஃபார்முலா படி நம்ம டீகோட் பண்ணதுல இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அதிக கொஸ்டின் பேப்பர்ல கேட்டதுனால இது நம்ம எடுத்திருக்கோம். இப்போ கல் சிலைக்கு வருவோம். இந்த கல் பிளஸ் சிலை ஃபார்முலா அப்படி என்ன? க ச த ப. இந்த தாவை விட்டுருங்க, மீதி இருக்கக்கூடிய க ச ப. இல்லு இந்த சாவோட சேருது அப்படிங்கும் போது இந்த இடத்துல இர்ரா மாறும். அப்ப கர் சிலை. அடுத்தது பல்பொடி, அதே கான்செப்ட் தான். இல்லு போ இந்த பாவோட சேரும் போது இர்ரா மாறுது, பர் பொடி. அப்புறம் கல் தரி, கல் பிளஸ் தரி. இந்த இல்லு தாவோட சேரும் போது மட்டும் இர் ர அப்படின்னு வரும் நம்ம சொல்லியிருந்தோமா. அப்போ கற்றரி இப்படி வருது. இப்ப எதனால பல்பொடி பற்பொடி கல் சிலை கற்சிலை அப்படின்னு மாறுது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பொதுலகரத்துக்கு வருவோம். நாள் பிளஸ் தீது. நாள் பொதுலகரம் பிளஸ் தீது. இன்னும் இத்தும் வந்ததுன்னா ஃபார்முலா படி இட்டாக் அப்படின்னு வரணும். அதனால நாட்டீது அப்படின்னு வரணும். வருது. இதுல ஒரு குறிப்பு இருக்கு, அதையும் நான் சொல்றேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம பேஸ் பண்ணும் போது இந்த தீதுன்னு சொல்லி முடிகிற எல்லாத்துக்கும் ஆயுத எழுத்து சேர்ந்து அதுவும் சேர்ந்து புணரும். அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல 4 மாடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல கல் தீது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். கல் பிளஸ் தீது அப்படின்னு பார்த்திருந்தோம். இது ஆக்சுவலா வந்து இர் கற்றியது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா அப்படி வரும். ஆனா இதுவே தீதுன்னு வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்படியும் வருது. ஆயுத எழுத்து சேர்ந்து கற்றியது அப்படின்னு வருது. இதுதான் ஆன்சர் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஆனா இதுவும் கரெக்ட் தான். நன்னூல் படி ரெண்டுமே கரெக்ட் தான். இது வரும்போது இதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஆன்சர் வந்து பண்ணிக்கணும். அது இல்லை அப்படிங்கும் போது இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இதை நம்ம ஆன்சரா கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு தனி ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம போகும்போது இன்னும் டெப்தா போகும். முடிஞ்சா நம்ம வேற ஏதாவது இதே மாதிரி ஒரு கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். இப்ப இது தீதுன்னு வர்றது மட்டும் இப்ப ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முள் செடி. இந்த பொதுலகரம் அது வந்து சாவோட சேரும் போது அதோட ரூல் என்ன? முள் செடி. முள் பிளஸ் செடி. அப்ப இந்த இடத்துல சாவோட சேருது. சேரும் போது இந்த இல்லு வந்து இட்டா மாறுது. அப்ப என்ன ஆகுதுன்னா முட்செடி அப்படின்னு மாறுது. புரியுதுங்களா? இது தெளிவா இருக்குதா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. நல் பிளஸ் நூல். நல் பிளஸ் நூல் அப்படிங்கிறது இந்த இல்லும் இந்தும் சேரும் போது என்ன ஆகுதுன்னா இன் ந அப்படின்னு வருது. அதோட சேர்த்து எழுதும் போது நன்னூல் வந்துருது. எல் பிளஸ் நெய். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எல் பிளஸ் நெய். இந்த பொது லகரம் இல் பிளஸ் நே இதுல வரக்கூடிய இந்து இது எப்படி பிரிக்கலாம்? இந்து பிளஸ் ஏ அப்படின்னு பிரிக்கலாமா? இந்த இல்லும் இந்த இந்தும் சேரும் போது இன்னன்னு வருங்களா? அதான் ஃபார்முலா. இன்ன அப்படின்னு வருது. இன்னன்னு வருதுங்களா? அப்படி வர்றதுனால அதை நம்ம சேர்த்து எழுதும் போது எண்ணெய் அப்படின்னு வந்துருது. இங்க பாருங்க எண்ணெய் அப்படின்னு வந்துருது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை வச்சு நீங்க இதை எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது போயிடுவோம். அடுத்தது 10வது ஃபார்முலா பண்பு பெயர்கள் பிளஸ் மற்றொரு சொல் சேரும் போது மை விகுதி கெட்டு சிறப்பு மாற்றங்களுடன் நிகழும் அப்படிங்கிறது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 டைப் கிட்ட இருக்கு. ஆனா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி பாக்குறதுனால அதை டீகோட் பண்ணதுல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதான் அதிகமா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். முதல் வந்து ஈறுபோதல். இது மட்டும் கொஞ்சம் நம்ம விதிகளை பாக்குற மாதிரி இருக்கும். முதல்ல ஈறுபோதல் விதி. அப்போ நிலைமொழி இருக்கு. நிலைமொழியை கடைசி எழுத்து பிளஸ் வருமொழி முதல் எழுத்து. இதுதான் எப்பவுமே கான்செப்ட் கணக்கு. இந்த நிலைமொழியில கடைசி எழுத்து அப்படிங்கிறது மை வந்திருக்கும். ஸோ மை வந்தாலே அது வந்து பண்பு பெயர்களா இருக்கும். ஏன்னா பண்பு பெயர்கள்லாம் நிறம், வடிவம், அளவு, சுவை,
இது மாதிரி குறிக்கக்கூடியது. அது வேறோட சொல்லோட சேரும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறப்பு மாற்றங்கள் அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஈறுபோதல், மை நீங்குதல். இப்ப பசுமை பிளஸ் தமிழ் அப்படிங்கிறதுல இந்த மை விகுதி கெட்டுறது, மை விகுதி கட்டுட்டு பாக்கி என்ன இருக்குன்னா பசு பிளஸ் தமிழ் இருக்கு. ஆனா மை விதி கெட்டு இத்தோட இனமான இந்து சேர்ந்து பசுந்தமிழ் அப்படின்னு வந்துருது. அப்புறம் இடை உகரம் ஈயாதல், இங்க பெருமை பிளஸ் ஆலியான் அப்படிங்கிறதுல இந்த மை விகுதி கெட்டுரும். மை விகுதி கெட்டதுக்கு அப்புறம் பெரு பிளஸ் ஆலியான் இருக்கும். இது இடை உகரம். இதுல இருக்கக்கூடிய இந்த ரூல் எப்படி பிரிக்கலாம்? இர் பிளஸ் ஊன்னு இருக்குமா, இந்த ஊ இடை உகரம் ஊ என்ன ஆகுதுன்னா அது அப்படியே ஈயா மாறுது. ஈயா மாறுதுன்னா ரீயா மாறிடும். சோ அதுதான் பெரியாலியான் அப்படின்னு மாறுது. அதுக்கு அடுத்தது ஆதி நீழல். ஆதி நீழல் அப்படின்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய நிலைமொழியோட முதல் எழுத்து அதுதான் ஆதி, அது வந்து நீன்றது. இப்ப முதுமை பிளஸ் ஊர், இதுல மை ஈறு கெட்டுறோம். அப்ப முது பிளஸ் ஊருன்னு இருக்கும். முது ஊர் அப்படிங்கிறது இந்த முது ஊர் அப்படிங்கிறது இந்த மூவா நீன்றோம், மூதூர் அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஆதி நீழல், இடை உகரம் ஈயாதல், ஈறு போதல். இந்த ஈறு போதல் விதி அப்படிங்கிறது நிறைய இடத்துல பார்த்தேன். அதே போல இடை உகரம் ஈயாதல் இதுவும் நிறைய இடத்துல வந்திருக்கு. அது கூடவே இந்த ஆதி நீழலும் வந்து அதிக இடத்துல வந்திருக்கு. ஸோ அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி இந்த பண்பு பெயர்கள் புணர்ச்சி இது வந்து நம்ம ஃபார்முலாவும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இது மொத்தம் வந்து 8 இருக்கு. ஆனா அந்த 8 வந்து படிச்சுக்கணும் தான். ஆனா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும் போது அதிகபட்சம் ரிப்பீட்டடா வந்ததுல இது இந்த 10 ஃபார்முலா பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃபார்முலாக்குள்ளேயும் நம்ம மெத்தட்ஸ் வந்து பார்த்துருக்கோம், மாடல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஃபார்முலா கிட்ட நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 10 ஃபார்முலா. இந்த 10 ஃபார்முலா மேல ஒவ்வொரு ஃபார்முலா வந்திருக்கும். இந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம வீடியோவை ரிப்பீட்டா பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது ஒரு சேர்த்தெழுதுக கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும் போது அது ஈஸியா புரியும். ஸோ அந்த ஃபார்முலா அந்த 10 நம்ம பார்த்ததை அப்படியே இங்க கொடுத்துருக்குறேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா லேட்டரா கூட எழுதிக்கலாம். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது முக்கியமான 10 ஃபார்முலாஸ். அதுக்கு அடுத்தது, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? 2 சொற்கள், ஒரு சொல் இருக்கும், நிலைமொழி இருக்கும், பிளஸ் அது வருமொழி வரும், அதோட ஆன்சர் வந்து எழுதிடுவோம். இப்ப நம்ம பார்க்க போறது 3 சொற்கள். ஒரு சொல்லு கொடுத்துருப்பாங்க, பிளஸ் ஒரு சொல்லு கொடுத்துருப்பாங்க, பிளஸ் ஒரு சொல்லு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்டா என்ன பண்றது? ஸோ அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த முதல் 2 சொல்லுக்கும் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின அந்த 10 ஃபார்முலா படி இது ரெண்டுத்தையும் ஒரு சொல்லா மாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த சொல்லோட இணைக்கணும். இதுதான் டிப்ஸ். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம 10 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இந்த 2 சொல்லையும் முதல்ல ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த சொல்லோட இந்த சொல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். தமிழ் பிளஸ் மொழி பிளஸ் அறிவு 3 வார்த்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம இப்ப ஜாயின் பண்ணணும். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய இந்த தமிழும் மொழியும் தமிழ் மொழின்னு புணர்ந்துரும். எந்த ஒரு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. அது இயல்பு புணர்ச்சி, இயல்பா வந்து புணர்ந்துரும். நம்ம மாடல் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஆத்திச்சூடி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆத்தி பிளஸ் சூடி, அப்போ ஆத்திச்சூடின்னு சேர்ந்ததுல இயல்பு புணர்ச்சி. அந்த மெத்தட்ல நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது இப்ப தமிழ் மொழி பிளஸ் அறிவுன்னு சொல்லி வருது. இப்போ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? இந்த இடத்துல என்ன சவுண்ட் வருது? இல் பிளஸ் இ, லி. அப்ப இ சவுண்ட் வந்துருச்சு. வரக்கூடிய முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்தா இருக்கு. இந்த இ சவுண்ட் வந்தாலே என்ன சேரும்? இ சேரும். அப்போ எப்படி வருது? தமிழ் மொழி பிளஸ் இ பிளஸ் அறிவு. இந்த ஈயும் ஆவும் சேர்க்கும் போது அப்ப எறிவுன்னு வரும். தமிழ் மொழி இங்க வந்துடும். ஸோ அதுதான் தமிழ் மொழி அறிவு. தமிழ் மொழி அறிவு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நிலைமொழி ஈட்டில் இ,
வந்ததுனால அந்த இடத்துல ஈ சேர்ந்துருது. இப்ப புரியுதுங்களா? 3 எழுத்து வரும்போது 3 வார்த்தைகள் வரும்போது எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 10 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம சேர்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்த மாடல் பெருமை பிளஸ் தமிழ் பிளஸ் நாடு. இது எப்படி சேர்க்கலாம்? பெருமை தமிழ், இதுல இந்த மை ஈறு அப்படிங்கிறது கெட்டு போயிடும். மை ஈறு கெட்டு போயிடுச்சு. பெருமைனாலே நம்ம என்ன கடைசியா பார்த்துருந்தோம், அந்த பண்பு பெயர் புணர்ச்சி பார்த்தோம் பாத்தீங்களா? ஸோ அதுல இருக்கக்கூடிய மை கெட்டு பெரு பிளஸ் தமிழ்னு வரும். பெரு பிளஸ் தமிழ் வரும்போது இந்த இடத்துல இத்துக்கு இனமான இத்து பிளஸ் ஆதானே இருக்கு. அப்ப இத்துக்கு இனமான இந்து சேர்ந்து பெருந்தமிழ்னு வந்து நிற்கும். இந்த பெருந்தமிழோட நம்ம இந்த நாடை சேர்க்கணும். பெருந்தமிழ் பிளஸ் நாடு. இந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய மெய்யெழுத்து வறுமொழியில இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தோட சேரும் போது எந்த ஒரு இதுவும் நம்ம ஆட் பண்ணாம இயல்பா சேர்ந்துரும். பெருந்தமிழ் நாடு அப்படின்னு மாறிடும். அதுக்கு அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுதான் லாஸ்ட் எக்ஸாம்பிள். அருமை தமிழ் அமுது. அருமை தமிழ் அமுது அப்படிங்கிறத அதே போல மை ஈறு கெட்டதுனால என்ன ஆகுதுன்னா அரு பிளஸ் தமிழ்னு வருதா? இங்க தாக்கு இனமான இந்து வந்து சேரும். அப்ப அருந்தமிழ் அருந்தமிழ்னு வந்துடும். இப்ப அருந்தமிழ் பிளஸ் அமுது அப்படின்னு வந்துடும். இப்ப நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்து இல் வறுமொழியில இருக்கக்கூடிய உயிரெழுத்து ஆவோட சேரும் போது இது லாவா மாறுமா? அப்ப என்ன வரும்? அருந்தமிழ் அமுது, அருந்தமிழமுது இப்படி வரும். ஸோ இப்படிதான் நம்ம அந்த 10 ஃபார்முலாவையும் பேஸ் பண்ணி 3 வார்த்தைகள் கொடுத்தா கூட இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அப்ப இதோட உங்களுக்கு சேர்த்து எழுதுக கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பரே நம்ம கம்ப்ளீட் பண்ணது மாதிரி. ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இருந்தாலும் ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த 10 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அழகா நீங்க டீகோட் பண்ணி எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கொஸ்டின் பாக்குறீங்க, அந்த கொஸ்டினை டக்குன்னு நீங்க எடுத்து இந்த ஃபார்முலாவில் பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இந்த ஃபார்முலாஸ் 10 ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது ஒரு 18 ஃபார்முலாஸ் வரைக்கும் இருக்கு. ஆனா மேக்சிமம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இந்த 10 ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை நம்ம டீகோட் பண்ணி இங்க நம்ம கொடுத்துருக்கோம். இங்க புணர்ச்சி விதிகள் அப்படின்னா அந்த விதிகளை மனசுல வந்து ஏற்ற வேணாம். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ தமிழ் இலக்கணம் அந்த விதிகளை வந்து மனசுல பதிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த விதிகளை வந்து நீங்க படிக்க முடியல, மனசுல ஏத்திக்க முடியல அப்படின்னாலும் நம்ம அதுல இருந்து கொடுத்த இந்த ஃபார்முலாஸை நீங்க எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அதை திரும்ப ரிப்பீட்டா பாருங்க. கொஞ்சம் கேப் போட்டு ரிப்பீட்டடா பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து எழுதுக அப்படிங்கிறது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த சேர்த்து எழுதுகையை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் அவுட் சோர்ஸ் எங்கிருந்து கேட்டாலும் இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ தேங்க்யூ.